இந்த வீடியோல ப்ராடக்ட் ஸ்டாக் லெவலை ட்ராக் பண்ணி அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா எப்படி அலர்ட்ஸ் கொண்டு வரலாங்கிறத பார்க்கலாம். இது எப்படி எக்ஸல் ஈஸியா பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க, இப்போ நமக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கு அண்ட் அதோட ரீஆர்டர் லெவல் அண்ட் நம்மள்ட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்குங்கிற டேட்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா அலர்ட் கொண்டு வர போறோம். என்ன அலர்ட் கொண்டு வர போறோம்? அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கா, இல்ல லோ ஸ்டாக்ல இருக்கா, இல்ல ஆன் ட்ராக்ல இருக்காங்கிற அலர்ட்ஸ் கொண்டு வர போறோம். இது எப்படி நம்ம ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஈக்குவல் இஃப் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட கண்டிஷன் என்னன்னா, இந்த ஸ்டாக் வந்து ஈக்குவல் 0வா இருந்துச்சு அப்படின்னா இது அவுட் ஆஃப் ஸ்டாக்னு காமிக்கணும். ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக்னு டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபால்ஸ் கண்டிஷன்ல நம்ம இன்னொரு இஃப் கண்டிஷன் கொண்டு வர போறோம். இங்க என்ன லாஜிக் கொடுக்க போறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து less than or equal to ரீஆர்டர் லெவல்ல உள்ள ஸ்டாக்கை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இது எனக்கு லோ ஸ்டாக்னு காமிக்கணும். மற்றது எல்லாமே எனக்கு ஆன் ட்ராக்னு காமிக்கணும். ஸோ ஃபால்ஸ் கண்டிஷன்ல ஆன் ட்ராக்னு கொடுத்துக்கலாம். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அலர்ட்ஸ் வந்துடும். இதுல நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி ஆன் ட்ராக்கு ஒரு கலர், லோ ஸ்டாக்கு ஒரு கலர், அவுட் ஆஃப் ஸ்டாக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி யூஸ் பண்றாங்க வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிக்கிட்டு இதை பத்தி தெரியாத எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க.